இப்போ பார்த்தோன்னா நம்ம அந்த அமைச்சர் வீட்டில் நம்ம பாக்கியா சமைச்சது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்றாங்க. அந்த மினிஸ்டருக்குள்ளே சொன்னாங்க, வாழ்நாள் நான் இப்படி ஒரு பிரியாணி சாப்பிட்டதில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்றப்ப, நான் அந்த ஏரியாவில் ஒரு கடை வச்சுருக்கேன், அங்கே தான் இந்த இந்த கவுன்சிலர் வந்து என்கூட வம்பு பண்ணார், என் பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, அதை விட நம்ம கவுன்சில் பேசி அந்த ரெக்கார்டை வேறு போட்டு காமிக்கிறாங்க. உடனே மினிஸ்டர் கோமாயி உடனே அவங்க பையனை வெளியேடுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பையனை வந்து வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே வந்தோடனே, அம்மா உனக்கு உதவி செய்யலாம்னு நினச்சேன், ஆனால் இப்படி பிரச்சனை ஆயிடுச்சு, உன்னுடைய மனசுக்கும் கஷ்டமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே எல்லோரும் சந்தோஷமாயிறாங்க. ஆனால் அந்த நம்ம கவுன்சிலர் செம்ம டென்ஷன் இருக்காங்க. நம்ம பாக்கியாவை எப்படி அச்சு பழி வாங்கணும் ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. அப்புறம் பாக்கியா வந்து செல்விட்ட சொல்கிறாங்க, ஒரு வழியாக என் பையன் வந்துட்டான், என்னால் உள்ளே போனான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், இன்னும் வந்து இந்த தப்பு வராமல் நம்ம பார்த்துக்கணும், நம்ம கடையை வந்து வழக்கம் போல் நடத்தலாம், மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.